வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ் துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருப்பது ஆத்திச்சூடியின் வாசிப்பின் அவசியம். புதிய ஆத்திச்சூடி. பாரதியாரின் பாடல்கள். ஆத்திச்சூடி என்பது சிவபெருமானுக்கு வழங்கப்படும் பெயர்களில் ஒன்று. ஆத்திமாலை சூடியிருப்பவன் என்பதன் அடிப்படையில் சிவனுக்கு அந்த பெயர். அந்த ஆத்திச்சூடி என்ற உடனேயே நம் நினைவுக்கு சிவபெருமான் வருவதில்லை. இரு வார்த்தைகளில் மிக பெரும் கருத்துக்களை சொல்லும் கவர்ச்சிகரமான கவிதை வடிவம்தான் நம் நினைவுக்கு வருகிறது. ஔவையார் முதலில் தொடங்கி வைத்த இந்த கவிதை வடிவம் பிற்காலத்தில் பாரதியையும் ஈர்த்தது. ஒவ்வொரு குழந்தையும் இதை மனதில் கொண்டுள்ளனர். ஔவை எழுதிய ஆத்திச்சூடியால் ஊக்கமும் ஆக்கமும் பெற்று மாற்ற வேண்டும் என்ற ஏக்கம் மேலோங்க புதிய ஆத்திச்சூடியை படைத்தளித்தான் பாரதி. பாரதி எழுதிய புதிய ஆத்திச்சூடிக்கு புத்துயிரை கண்டிருக்கும் நமது கவிதையானது பாரதியின் புதிய ஆத்திச்சூடியை அறிமுகப்படுத்துவதில் மாணவர்களுக்கு அதை சார்ந்த கருத்துக்களை சொல்வது அவசியமாகிறது. அச்சம் தவிர் என்ற ஆத்திச்சூடிக்கு பாரதி வித்தியாசமானவன். அச்சம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. அஞ்ச வேண்டிய பழி பாவங்களுக்கு நாம் அஞ்சி நடத்தல் அவசியமாகிறது. ஆனால் சில இடங்களில் தேவையில்லாமல் படும் அச்சத்தை தவிர்க்கச் சொல்கிறான் பாரதி. ஆண்மை தவறேல் என்ற ஆத்திச்சூடியை விரித்து எழுதும்பொழுது ஆண்மை என்பதை ஆண்பாலோடு தொடர்புபடுத்தாமல் ஆண்மை என்பதை ஆளுமை என்ற பொருளில் கையாண்டிருப்பது இங்கு நாம் நோக்கத்தக்கது. இளைத்தல் என்பது உடலோடு மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளத்தையும் சார்ந்து நிற்பது என்று தனது விளக்கத்தை எடுத்துரைக்கிறார். தன் நிலை தாழ்தலே இளைத்தலாகும். எந்த துன்பம் வந்தாலும் அதை உறுதியான மனதோடு எதிர்கொள்வது அவசியமாகிறது. ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த குடும்பம் என்று ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குடும்பம் பற்றி, நமது குடும்பத்தை பற்றி ஊரார் பேச கேட்டிருப்போம். இந்த நிலையில் இருந்து இளைத்து தாழ்ந்து போவது இலச்சி என்கிறான் என்று தொடங்கி உடலோடு இளைத்தல் தவறில்லை, உள்ளம் இளைத்தல் கூடாது என்பதே பாரதியின் கருத்து. இதனை இன்று நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பல் என்பது ஒரு கொடுமையான மனநோயாகும். ஆனால் இதனினும் கொடுமையானது அந்த நோய் இருப்பதை பலர் அறியாமல் இருப்பதுதான். எங்கே சோம்பல் களையப்படுகிறதோ அங்கே வெற்றி விதைக்கப்படுகிறது என்பதை நம்பியவன் பாரதி. இதைத்தான் நெருப்பு வார்த்தைகளால் சொல்ல வந்த பாரதி ஓய்தல் ஒளி என்கிறான். ஒரு வேலையை நாம் தள்ளி போடுவதற்கு காரணம் அந்த வேலையை தெரியாது என்பது மட்டுமல்ல, நமக்கு நன்றாக தெரிந்த செயலை கூட சோம்பலின் காரணமாக தள்ளி போடுகிறோம். அதே நேரத்தில் நாம் செய்ய நினைத்ததை வேறொருவர் செய்துவிட்டு மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்று நம்மை கடந்து சென்றிருப்பார். சோம்பலின் மிகப்பெரியது பிணி என்பதை உணர வேண்டும். அதனை விட்டொழிக்க வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் அத்தனை பேரும் தங்களின் நினைவுகளில் பொதிக்கப்பட வேண்டிய அற்புதமான வாசகங்கள். இப்படியாக பாரதி அச்சம் தவிர்க்கச் சொல்கிறான். ஆண்மை தவறாமல் இளைத்தலை இகழ்ச்சி என்றும், ஈகைத்திறன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதையும், உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய செயல்களை எளிதில் செய்து முடிக்கலாம் என்பதை உடலினை உறுதி செய் என்றும், எண்ணுவது உயர்வு. நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால், இலக்குகள் லட்சியங்கள் உயர்வாக இருந்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதையும், ஏறுபோல் நட, ஐம்பொறிகள் ஆட்சி சொல், ஓய்தல் ஒளி, அவுதடம் குறை, கற்றது ஒழுகு. நாம் வாழ்வில் கற்றவற்றை ஏற்றுக்கொண்டு கற்றதன்படி வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கிறான். காலம் அழியேது. எந்த ஒரு செயலையும் காலம் தாழ்த்தி செய்தல் கூடாது என்பது பாரதியின் வாக்கு. காலம் அறிந்து நாம் செயலை செய்து முடிக்க வேண்டும் என்கிறான். கிளைபல தாங்கேல், கீழோர்க்கு அஞ்சேல், குன்றென நிமிர்ந்து நில், கூடி தொழில் செய். நாம் கூடி வாழும் சமூகம் என்பதால் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பணி செய்வது அவசியம் என்பதை ஒரே வரியில் எடுத்துரைக்கிறார். கெடுப்பது சோர்வு. ஒரு மனிதனை கெடுப்பது அவனது சோம்பலாகும் என்கிறார். கேட்டிலும் துணிந்து நில், கைத்தொழில் போற்று, கொடுமையை எதிர்த்து நில்,
கொள்கை கொண்டு வாழ் கவ்வியத்தை விடேல் சரித்திர தேர்ச்சிகொள் சாவதற்கு அஞ்சேல் சிதையா நெஞ்சுகோள் சீருவோர் சீரு சுமையிலும் இழைத்திடல் சூரரை போற்று செய்வது துணிந்து செய். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு துணிந்து செய்திடல் வேண்டும் என்பது பாரதியின் வாக்கும். இவ்வாறாக ஓரிரு வரிகளில் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி கிட்டத்தட்ட 110 கருத்துக்களை எடுத்து குறிக்கிறது. இதனை வாழ்வியல் கடைபிடித்தோமானால் நம் வாழ்க்கையில் என்றும் உயர்ந்து நிற்போம் என்பதற்கு பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியை நாம் ஆழ்ந்து வாசித்தல் வேண்டும். நன்றி.